நான் உங்கள் ஷீபாம்மா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு கீரை தொக்கு பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், சிறுகீரை அலசி வச்சுருக்கேன். கொஞ்சம் தான், இது மட்டும் போதும். இது கொஞ்சம் அதுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். இது நம்ம பொடியை நறுக்கிட்டு கீரையை இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் கீரையை முதல்ல பொடியை நறுக்கிடுவோம். இந்த பாருங்கள், நான் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். பாதி மாங்காய் போட போகிறேன். நீங்கள் புளி வேணாலும் ஊற்றலாம். நான் பாதி மாங்காய், இது எங்கள் வீட்டு மரத்து மாங்காய், கொஞ்சம் கட் பண்ணி போட போகிறேன். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கிட்டோம். கொஞ்சம் சீரகம் உளுத்தம்பருப்பு சேர்க்கலாம். கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது பாருங்கள், உளுத்தம்பருப்பு கொஞ்சம். இப்போ நம்ம உரித்து வச்ச, உங்களுக்கு பூண்டு காட்டலை, பூண்டு பாருங்கள் உரித்து வச்சது நசுக்குனது தான் காட்டினேன். அதை கொஞ்சம் போட்டுக்கணும். இதை கொஞ்சம் போட்டுடலாம். நம்ம பூண்டோடு எடுத்து சாப்பிட்டோம்னா ஒரு தனி டேஸ்ட்டு. அதனால் பூண்டு சேர்த்துட்டேன். கொஞ்சம் வதங்கிட்டோம். எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். எல்லா வெங்காயமும் கொஞ்சம் வதங்கிட்டோம். அப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கணும். கொஞ்சம் உப்பு போட போகிறேன். நீங்கள் எவ்வளோ கீரை எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் இந்த வெங்காயத்துக்கும் இந்த கீரைக்கு தகுந்தது போடுறேன். இது ஒரு வேளை மட்டும்தான், ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். இதை கொஞ்சம் வதங்கிட்டோம். நம்ம தக்காளி சேர்க்கலாம். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம மாங்காய் நறுக்கி வச்ச மாங்காவை இதில் சேர்த்துடலாம். நான் பாதி தான் போட்டிருக்கேன், குட்டி மாங்காய் பாதி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் புளிப்பு இருந்தால் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மாங்காய் கிடைக்காத நேரத்தில் கொஞ்சமாக புளி கரைச்சி விட்டுக்கோங்க. இதுவும் சேர்ந்து வதங்கிட்டோம். இப்போது நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துடுவோம். அவ்வளோதான். இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுட்டோம். மஞ்சள் காரம் போடலாம். கீரையை போட்டு வதக்கலாம். இது பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடுவோம். ஏன்னா அந்த பூண்டும் அந்த மாங்காவும் கொஞ்சம் வேகணும். நறுக்குன்னு இருக்கும். கொஞ்சம் கொலன்னு வெந்தால் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவை காரமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் போடுப்பேன். 1 ஸ்பூன் போட்டேன். இது ஒரு 1/2 ஸ்பூன் அவ்வளோதான். இப்போ தண்ணி தெளித்து விட்டுருவோம் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் தான் கீரை சேர்க்கணும். ரொம்ப வெந்துச்சுன்னா கீரை நல்லா இருக்காது. கொஞ்சம் போதும் இந்த தண்ணி. கொஞ்சம் நேரம் வத்தட்டும். அப்புறம் நம்ம கீரை சேர்த்து இறக்கிடுவோம். உங்களுக்கு மாங்காய் கிடைக்காத நேரத்தில் புளி விடலாம். உங்களுக்கு புளிப்பு வேணாம் அப்படின்னா போடாமலும் செய்யலாம். ஆனால் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு சாம்பார் வச்சு இதை தொட்டுக்கவும் செய்யலாம். ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும். தண்ணி வத்தட்டும். இங்கே பாருங்கள், எப்படி நல்லா கொத்து மேலே வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த மாங்காவும் நல்லா வதங்கி வெந்திருக்கு. பூண்டும் வெந்துருச்சு. வெந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச கீரையை அதை போட்டுருவோம். பாருங்கள், பொடியை நறுக்கிட்டேன். இந்த கீரையை நம்ம அதில் போட்டுருவோம். அந்த கீரையை இதில் சேர்த்துருவோம். ஸ்லோவில் வச்சு பண்ணுங்க. அவ்வளோதான் கீரை. இப்போ நம்ம கிளறிடுவோம். இப்போது கீரை கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம அப்புறம் இறக்கிடலாம். கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இது பார்த்திங்களா, கீரை போட்டு தொக்கு சூப்பராக வந்துருக்கு. நான் இன்றைக்கி காலையில் காராமணி வேக வச்சு குழம்பு வச்சோம். அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா போடுங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது மூக்கடலை அது போல் வேக வச்சு எந்த பயிர் வச்சுருந்தாலும், ப்ளஸ் வேர்க்கடலை வேக வச்சுருந்தாலும் இதில் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சுண்டல் தாளிக்கலான்னு எடுத்து வச்சா அதை கொஞ்சம் இதில் சேர்க்க போகிறேன். இது போல் செஞ்சு
நம்ம எப்போவுமே கீரை கடையல், கீரை பொரியல், கீரை கூட்டு அது மாதிரி தானே செய்கிறோம். இது போல் தொக்கு போல் செஞ்சு சாப்பிடுங்களேன். சாப்பாடு சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட் இது. அவ்வளோதான். இது பார்த்தீங்களா எப்படி இருக்குது, சூப்பராக. அவ்வளோதான், கீரை வெந்தாச்சு. காய் நம்ம போட்ட மாங்காய் பூண்டு எல்லாமே வெந்துச்சு, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான், நம்ம இறக்கி வச்சுட்டு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்களா. கீரை வேணான்னு சொல்கிறவங்க கூட, குழந்தைங்க கூட இதை சாப்பிடுவாங்க. நீ பாருங்கள், சூப்பரான ஒரு கீரை போட்டு, சிறுகீரை போட்டு தொக்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காய் வேணும்னா போடுங்க, வேணான்னா விட்டுருங்க. எனக்கு போடணுன்னு தோணுச்சு. இந்த காராமணி வேக வச்சதெல்லாம் இப்படியே கூட சாப்பிட்லாம். இதில் நீங்கள் பாவக்காய் கூட சேர்க்கலாம். அது மாதிரி மூக்கடலை, பட்டாணி, எந்த காய் வேணால் சேர்த்துக்கலாம். நான் கீரை இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் ஒரு முறை. நான் கொஞ்சம் சுட சுட சாதத்தில் இன்றைக்கி போட்டு இதை கொஞ்சம் சாப்பாடு எடுத்துருக்கேன். இல்லை கொஞ்சம் போல் போட்டு உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னு. இது பாருங்க, மாங்காய்லாம் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா. நம்ம போட்ட மாங்காய் இதை நம்ம இப்போ பிசைஞ்சு எல்லோரும் ஒரு வாய். உங்களுக்கு வேணுமா அப்படியே ஃபோனில் வாயை காட்டுங்க, காட்டின்னு தான் இருப்பாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக சுடுது. கொஞ்சம் மிளகுத்தூளெல்லாம் கொஞ்சம் தூவுனிங்கன்னா, எங்களுக்கு வேணாம் மிளகுத்தூள். செம்மையாக இருக்குது. வேறு எதுவுமே வேணாம், இதுக்கு தொட்டுக்க கூட தேவையில்லை. இது போல் செய்யுங்க. நீங்கள் என்ன வேணால் போட்டு செய்யுங்க. ஆனால் கீரை இது போல் செஞ்சு பாருங்களேன். தொக்கு பண்ணி நம்ம அடிக்கடி பொரியல், கூட்டு, கடையில் பருப்பு போட்டு புளி போட்டு எல்லாம் கடையிறோம்ல, இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நம்மளுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவை கிடையாது. பொரியல், கூட்டு அதுமாதிரி தேவை கிடையாது. நம்ம இது போல் ரைஸில் போட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட இது ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துன்னு போயிடலாம். இது தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் கூட இது நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்க கூட இதை விரும்புவாங்க. நான் மசாலா போட்ட மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் தனியாக தூள் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா காரம் பார்த்து போடுங்க. அப்புறம் காரம் ஆயிடுச்சு நல்லா இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. இதையே மழை நாளில் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நான் மிளகுத்தூள் இன்றைக்கி சேர்க்கலை. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இப்போ எங்கள் மருமக சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு. நான் வாயில் ஒரு வா போடுறேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்திருக்குமா. இந்த மாங்காயில் ஒன்று கடிக்கும் போதும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கு. சூப்பராக காரம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இது நான் ஒரு கட்டு கீரையில் பாதி தான் போட்டிருக்கேன். இது போல் நீங்களும் செஞ்சுட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே என் வீடியோவை பார்க்கவே மாட்டீங்க.